அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியானது எல்எல்பி நுழைவுப் பரீட்சை 2026க்கான பொது அறிவு காணொளியாக இது அமைகின்றது. அந்த வகையில் இந்த காணொளியானது எதிர்வருகின்ற 8ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற திறந்த பல்கலைக்கழகத்தின் எல்எல்பி நுழைவுப் பரீட்சைக்குரிய திறந்த பல்கலைக்கழகத்தின் இதுவரை நடைபெற்ற கடந்த கால வினாக்களை பொதறிவு வினாக்களை உள்ளடக்கினதாக அந்த பொதறிவு வினாக்களின் தற்போதைய நிலவரங்கள், அதாவது 2025, 26, 24 காலப்பகுதிக்கான நிலவரங்களையும் கடந்த காலத்திலே உள்ளடக்கப்பட்ட வினாக்களை போன்ற தற்போது 2025ஆம் ஆண்டு நிகழ்கால பகுதியில் நடைபெற்றிருக்கின்ற விடயங்கள் உங்களுக்கு தொகுத்து வழங்கப்பட இருக்கின்றது இந்த காணொலியில. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஏனைய உங்கள் சகபாடிகளுக்கும் இதனை நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். அத்தோடு எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்ய மறந்துடாதீர்கள். உங்கள் ஆதரவு என்றும் எமது சேனலுக்கு தேவை. அந்த வகையில் நாங்கள் பொதறிவு வினாக்களுக்குள்ள பிரவேசிப்போம். இது உங்களுக்கான பொதறிவு வினாக்கள் திரையில காட்சிப்படுத்தப்படாது. இது பழைய கடந்த கால வினாத்தாள் என்றபடியால் அதில் இருக்கின்ற வினாக்களின் தற்போதைய ஒரு தொகுப்பாக அது காணப்படுகின்றது. அதுல நாங்கள் இலங்கையின் சோல்வெரி யாப்பு 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைகிறதுக்கு அடிப்படையாக அமைந்த அரசியல் அமைப்பு தான் இலங்கையின் சோல்வெரி அரசியல் யாப்புன்னு சொல்லுவோம். இது இலங்கையின் சுதந்திர தந்தை என அழைக்கப்படுகின்ற டிஎஸ் சேனநாயக்காவும் சோல்வெரி ஆணைக்குழுவோட பேச்சுவார்த்தை நடாத்தி உருவாக்கின ஒரு யாப்பாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த சோல்வெரி யாப்பின் ஆரம்பத்துக்கு காரணகர்த்தாவாக இருந்த இலங்கையராக டிஎஸ் சேனநாயக்கா அவர்கள் கருதப்படுகின்றார். அதுல 1972ஆம் ஆண்டு முதலாவது குடியரசு அரசியலமைப்பு வர முன்னர் இந்த சோல்வெரி அரசியல் யாப்பு அதுவரை காலமும் நடைமுறையில் இருந்து வந்தது. இலங்கையின் முதல் பிரதமராகவும் இந்த டிஎஸ் சேனநாயக்கா என்பவர் காணப்படுகின்றார். அதேபோல இலங்கையின் நீதிமன்றங்கள் உங்களுக்கு ஒரு விடயத்தை தெரிவித்தாக வேண்டும். இந்த எல்எல்பி நுழைவு பரீட்சை தொடர்பான சகல பாடப்பிறப்புகள், சகல விடயங்கள் தொடர்பான பொது அறிவுகளும் ஏற்கனவே எமது யூடியூப் சேனல்ல காணொளிகளாக பகிரப்பட்டிருக்கின்றன. நீண்ட விடயங்கள் நான் கிட்டத்தட்ட நீங்கள் அந்த காணொளிகளை பார்வையிடுவதனூடாக 80% வினாக்கள்களுக்கு விடையளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அந்த வினாக்கள் என்னென்ன வியூல உங்களுக்கான கடந்த கால வினாக்கள், இப்ப இலங்கை சட்டக்கல்லூரி நுழைவு பரீட்சையாலும் சரி, திறந்த பல்கலைக்கழகத்தின் நுழைவு பரீட்சையும் கடந்த கால வினாக்களும் சரி, அது என்னென்ன விடயங்களூடாக அந்த வினாக்கள் வினாப்பட்டிருக்கின்றதோ அது தொடர்பான ஒரு விரிவான பார்வைகள் உங்களுக்கு ஏற்கனவே காணொலியில தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற வழங்கப்பட்டிருக்கின்றது காணொலியூடாக. இந்த காணொலியானது இந்த எல்எல்பி நுழைவு பரீட்சை திறந்த பல்கலைக்கழகத்தின் பரீட்சைக்குரிய இறுதி காணொலியாகவே இது அமைகின்றது. அந்த வகையில நீங்கள் எமது யூடியூப் சேனல்ல இந்த காணொலியும் பகிரப்படுகின்ற பிளேலிஸ்ட்ல பழைய காணொலிகள் காணப்படும். உங்களுக்கு தெரியும், இலங்கையின் வரலாறுகள் தொடர்பான வினாக்கள் கிட்டத்தட்ட 5-6 வினாக்கள் வரையும் இருக்கும். அந்த ஜாப்புக்கள் அவை தொடர்பான நீதிமன்றங்கள், நீதித்துறை சார்ந்த விடயங்கள் எல்லாம் ஒரு தொகுப்பாகவே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. தனித்தனி தொகுப்பாக இவைகள் இருக்கின்றன. அதையும் நீங்கள் பார்வையிடுவது மிக பொருத்தமானது. இந்த காணொலியை மட்டுமல்ல, ஏற்கனவே உங்களுக்கு பகிரப்பட்டிருக்கின்ற அனைத்து காணொலிகளையும் இந்த சட்டக்கல்லூரி தொடர்பான விடயங்களை பகிரும் போது உங்களுக்கு மிக பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு சொல்லி நான் கருதுகின்றேன். அதே போல இலங்கையின் ஆரம்ப நிலை நீதிமன்றம் இந்த குற்றவியல் வழக்குகளை கையாளுவதில் இலங்கையின் ஆரம்ப நிலை நீதிமன்றங்கள் மிக முக்கியத்துவம் பெறுகின்றன. அதை நாங்கள் சொல்றது மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் என்று சொல்லுகின்றோம். இலங்கையின் கீழ்நிலை நீதிமன்றங்கள்ல ஒன்றுதான் இந்த மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அல்லது நீதவான் நீதிமன்றம். இது குற்றவியல் வழக்குகளை கையாள்வதில் பிரதான ஒரு நீதிமன்றமாக காணப்படுகின்றது.
குற்றவியல் வழக்கை பொறுத்தவரையில் இது தண்டனை சட்டக்கோவை மற்றும் ஏனைய பிற சட்டங்களிலிருந்து கிடைக்கப்படுகிற சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான குற்றங்கள் வந்து இங்கு விசாரிக்கப்படுறதா இருக்கும். ஆரம்ப விசாரணைகள் வந்து இந்த ஆரம்ப நீதிமன்றங்கள் அல்லது நீதவான் நீதிமன்றங்கள்ல இது காணப்படுகின்றது. அதேபோல இந்த நீதிமன்றங்கள் வந்து 1978ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க நீதித்துறை சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டிருக்கின்றன. அதற்கு அமைவாக ஒவ்வொரு நீதி பிரிவிலும் குறைந்தது ஒரு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றமாவது அமைய வேண்டும் என்றது அந்த சட்டத்தின் ஏற்பாடாக காணப்படுகின்றது. இந்த நீதிமன்றங்களை பொறுத்தவரையில ஒரு நீதவான் நீதிமன்றத்தால் வழங்கக்கூடிய தண்டனைகள் அதிகபட்சமாக 2 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை. அதேபோல வந்து தண்டப்பணம் அறவீடு செய்தல் தொடர்பான விடயங்களையும் இந்த தண்டனை வழங்குகின்ற அதிகாரம் இந்த நீதிமன்றங்களில் காணப்படுகின்றது. அதேபோல வந்து பிணை வழங்குதல் தொடர்பான விடயங்களும் தேடுதல் ஆணை பத்திரங்கள், கைது ஆணை பத்திரங்களை பிறப்பித்தல் போன்ற, அதாவது சர்ச் வாரண்ட் என்று சொல்லுவோம், அதே மாதிரி அரெஸ்ட் வாரண்ட் என்று சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பிறப்பிக்கிறது இந்த ஆரம்ப நீதிமன்றங்களுக்கு இருக்கின்ற ஒரு பணியாக கருதப்படுகின்றது. அதேபோல வந்து நீதவான் நீதிமன்றங்களுக்குரிய நீதவான்களை நியமிக்கிறது வந்து நீதி சேவை ஆணைக்குழுவின் ஒரு பணியாக இருக்கின்றது. நீதி சேவை ஆணைக்குழுவால் தான் அவர்களுக்கான நியமனங்கள் வழங்கப்படுவதாக காணப்படும். அதேபோல வந்து நீதவான் நீதிமன்றத்தின் தீர்ப்பில் வந்து உங்களுக்கு திருப்தி இல்லை என்று சொன்னால் அதை வந்து மாகாணத்தில் உள்ள மேல் நீதிமன்றங்களில் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. தெரியும் சர்வதேச நீதிமன்றம் வந்து கைக் என்ற நகரத்திலே அமைந்திருக்கின்றது. இது ஒரு விடயம், விரிவான விடயம் ஏற்கனவே நான் கலந்துரையாடி இருக்கின்றேன். இது வந்து நெதர்லாந்து நாட்டின் கேக் என்ற இடத்துல நகரத்துல வந்து இது அமைந்திருக்கின்றது சர்வதேச நீதிமன்றம். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை பொறுத்தவரையில 2025ஆம் ஆண்டு காலப்பகுதியில ரஷ்ய நாட்டின் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அவர்களுக்கு வந்து உக்ரைன் போரின் போது குழந்தைகள் சட்டவிரோதமாக நாடு கடத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவருக்கு எதிராக பிடியாணை வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அளவில் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல வந்து இஸ்ரேல் நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் வந்து காசா போர் குற்றங்கள் தொடர்பான விடயங்களுக்காக 2024ஆம் ஆண்டு பிற்பகுதியில் அவருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வந்து பிடியாணையை வந்து பிறப்பித்துள்ளது. அதே போல வந்து இதுக்கு வந்து இஸ்ரேல் விடுத்த சவால் 2025 டிசம்பர்ல இஸ்ரேலால் விடுக்கப்பட்ட சவாலை வந்து அந்த நீதிமன்றம் நிராகரித்திருந்தது. அதே மாதிரி பிலிப்பைன்ஸ் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ரொட்ரிகோ தூதர்தே போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் போது நடந்த மனித உரிமை மீறலுக்காக குற்றம் சுமத்தப்பட்டு 2025 மார்ச் மாதம் நீதிமன்றத்தில் வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். அதே போல வந்து 2025 டிசம்பர் மாதத்துல மாஸ்கோ நீதிமன்றம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞர் கரீம் கான் மற்றும் 8 நீதிபதிகளுக்கு சிறை தண்டனை விதித்திருந்தது. இது வந்து சர்வதேச நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளுக்கான ஒரு பதிலடியாக ரஷ்யாவால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு செயற்பாடாக எதிர்பார்க்கப்படுகின்றது. சர்வதேச நீதிபதிகளுக்கு எதிராக ஒரு நாடு உள்நாட்டு நீதிமன்றத்தில் தண்டனை விதித்த சந்தர்ப்பம்
உலகளவில் இதுவே முதலாவது சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகின்றது. அதேபோல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 2025 பிப்ரவரி மாதம் பதவியேற்றவுடன் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிக்க நிறைவேற்று ஆணையில் கையெழுத்திட்டிருக்கிறார் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதை அமெரிக்கா ஒரு அரசியல் முன்னோக்கம் கொண்ட நீதிமன்றம் என்று சொல்லி விமர்சனம் செய்கின்றது. அதேபோல 2025ஆம் ஆண்டுல பல நாடுகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கின்றன. அந்த வகையில வெனிசுவேலா, மாலி, புர்கினா பாசோ, நையர் மற்றும் ஹங்கேரி ஆகிய நாடுகள் 2025ஆம் ஆண்டு காலப்பகுதியில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கின்றன. அதேபோல சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் 2025 ஜனவரி 1ஆம் தேதி அதிகாரபூர்வமாக நுழைந்த நாடு அல்லது இணைந்து கொண்ட நாடு உக்ரைன் நாடு 125வது உறுப்பு நாடாக சர்வதேச நீதிமன்றத்தில் இணைந்திருக்கின்றது உக்ரைன் நாடு. அதேபோன்று உலக வர்த்தக மையம், இந்த உலக வர்த்தக மையத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், நியூயார்க் நகரத்துல ஒரு தீவில் அமைந்திருக்கின்றது. அந்த உலக வர்த்தக மையம் அமைந்திருக்கின்ற தீவு உங்களுக்கு தெரியும், இரட்டை கோபுரங்கள் இந்த பயங்கரவாத தாக்குதலால் நினைக்கிறேன் 2011ஆம் ஆண்டு கால பகுதியில 2001ஆம் ஆண்டு காலப்பகுதி செப்டம்பர் 11ஆம் தேதியில இந்த தாக்குதலுக்கு உள்ளானது. இது அமைந்திருக்கிற தீவு மன்காட்டான் தீவுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. மன்காட்டான் தீவில அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் அமைந்திருக்கின்ற மன்காட்டான் தீவில இந்த உலக வர்த்தக மையம் அமைந்திருக்கின்ற இரட்டை கோபுரங்கள் காணப்பட்டிருக்கின்றது. அதேபோல இந்த இரட்டை கோபுரம் 1970ஆம் ஆண்டுல கட்டி முடிக்கப்பட்டிருந்தது. இது பயங்கரவாத தாக்குதலால செப்டம்பர் 11ஆம் தேதி 2001ஆம் ஆண்டு விமானங்களூடாக கோபுரங்கள் தாக்கப்பட்டன, இல்லை மோதி அழைக்கப்பட்டன என்று சொல்லப்படுகின்றது. அதில் உங்களுக்கு தெரியும், அப்போதைய பயங்கரவாதியாக தீர்மானிக்கப்பட்ட அல்லது அறிவிக்கப்பட்ட ஒசாமா பில்லேடனால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு வந்தது. இது பழைய தகவல். ஆனால் அது இங்கு அமைந்திருந்தது அல்லது அமைந்திருக்கின்ற தகவலை ஞாபகம் வைத்திருந்தால் போதும். இந்த பழைய இரட்டை கோபுரங்கள் இருந்த இடத்துல இப்போது ஒன் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் என்ற புதிய கட்டடம் கட்டப்பட்டிருக்கின்றது. இது அமெரிக்காவின் மிக உயரமான கட்டிடமாக காணப்படுகின்றது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது பனாமா கால்வாய் தொடர்பானது. பனாமா கால்வாயை கட்டிய நாடு அல்லது கட்டுவதற்கு பொறுப்பான நாடு அமெரிக்கா. பனாமா கால்வாய் தொடர்பான அல்லது அதுக்கு பொறுப்பாக இருந்தது, அதை கட்டுவதற்கு பொறுப்பாக இருந்த நாடாக காணப்படுகின்றது. இது அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரையிலிருந்து மேற்கு கடற்கரை, அதாவது கிழக்கு கடற்கரை நியூயார்க், மேற்கு கடற்கரை சான் பிரான்சிஸ்கோ வரையிலான கப்பல் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பயண தூரம், அதாவது 13,000 மைல் பயணிக்க வேண்டியிருந்தது அமெரிக்காவின் தெற்கு முனையை சுற்றி. அந்த பயண தூரத்தை குறைப்பதற்காக பனாமா கால்வாய் கட்டப்பட்டிருந்தது. பிரான்சின் இந்த ஆரம்பத்தில் இந்த பனாமா கால்வாயை கட்டுறதுக்கு பிரான்ஸ் ஆரம்பித்திருந்தது 1881 தொடக்கம் 1894 காலப்பகுதியில். பிரான்ஸ் இந்த சுயஸ் கால்வாயை கட்டிய பெர்டினாட் லிசப்ஸ் என்பவர் இந்த தலைமையில இந்த பனாமா கால்வாயை கட்டுவதற்கான ஆரம்ப பணிகள் மேற்கொண்டது. இருந்த போதும் பிரான்ஸ் அதை கட்டுவதை தோல்வியடைந்தது. பின்னர் அமெரிக்கா அதனை கையில் எடுத்து செயற்படுத்தி இருந்தது. அது பிரான்சின் தோல்விக்கான காரணமாக சொல்லப்படுறது ஒன்று மலேரியா மற்றும் மஞ்சள் காய்ச்சல், அதாவது
இப்படியான நோய்கள் பரவியதால் கிட்டத்தட்ட அந்த கால்வாயை கட்டுவதில் ஈடுபட்ட 20,000 தொழிலாளர்கள் வந்து இறந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அடுத்த நிதி நெருக்கடி, புவியியல் சவால்களால் வந்து நிதி வீண் விரயம் ஆனதும் பிரான்ஸ் இந்த பணியை வந்து கைவிடுறதுக்கு ஒரு காரணமானதாக இருந்தது. அமெரிக்கா வந்து 1904ஆம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி, அப்போதைய ஜனாதிபதி தியோடர் ரூஸ்வெல்ட் என்பவர் தலைமையில் வந்து இந்த பனாமா கால்வாய் வந்து கொலம்பியா நாட்டின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்த கொலம்பியா நாடு ஒத்துழைக்காததால அமெரிக்கா பனாமா பிரிவினவாதிகளுக்கு ஆதரவளித்து பனாமா ஒரு தனி நாடாக உருவாகியது. பதிலுக்கு பனாமா கால்வாய் மண்டலத்தை அமெரிக்காவிடம் வந்து ஒப்படைத்திருந்தது. அவை இந்த பனாமா நாடு வந்து கொலம்பியா நாட்டிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒன்று. இதில் அமெரிக்க பொறியியலாளர்கள் வந்து நோய்க்கிருமிகளை கட்டுப்படுத்தி நிலமட்ட கால்வாய்களுக்கு பதிலாக மதகுகள் கொண்ட முறையை பயன்படுத்தி 1914ஆம் ஆண்டு கட்டி முடித்திருந்தனர். பனாமா கால்வாய் வந்து 1999ஆம் ஆண்டு டிசம்பர் 31 அமெரிக்கா முழுமையாக வந்து பனாமா நாட்டிட்ட வந்து இது ஒப்படைத்திருந்தது. அதே போல 2016 வந்து இது பெரிய கப்பல்கள் செல்லும் வகையில விரிவாக்கப்பட்டிருந்தது. அதே போல வந்து தற்போதைய காலப்பகுதியில் வந்து தட்பவெப்ப நிலை மாற்றத்தினால கதுனேரியின் நீர்மட்டம் குறைந்து வர்றதால பாரிய அளவிலான கப்பல்கள் அல்லது பெருமளவு எண்ணிக்கையான கப்பல்களை செல்வது வந்து ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே காணப்படுகின்றது. இதே காரணம் வந்து கடும் வறட்சி மற்றும் நீர்மட்டங்கள் என்ற குறைவுதான் இதன் காரணமாக கருதப்படுகின்றது. ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 36 தொடக்கம் 22 வரையான கப்பல்களின் எண்ணிக்கை வந்து காணப்படுகின்றது இந்த பனாமா கால்வாயால பயணிக்கின்ற கப்பல்களாகும். செங்கடல் பகுதியில் கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலால சுயஸ் கால்வாயை பயன்படுத்துறதுல வந்து அச்சம் நிலவுகிறதால பனாமா கால்வாய் வந்து அதிகமான நாடுகள் வந்து நாடுகின்றன என்றும் சொல்லப்படுகின்றது. அதே போல வந்து பனாமா கால்வாயில் ஏற்படுற மாற்றத்தை தொடர்ந்து தற்போது வந்து மெக்சிகோ நாடு வந்து பசிபிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல்களை இணைக்கும் தரவழி ரயில் பாதையை வந்து மேம்படுத்துவதில் தீவிரமாக கவனம் செலுத்தி வருகின்றது. அதே போல வந்து இந்த பனாமா கால்வாய்க்கு போட்டியாக இந்த தரவழி பாதை கருதப்படுகின்றது. அடுத்தது வந்து நிகரகுவா. நீண்ட காலமாக நிகரகுவா ஒரு கால்வாயை வந்து ஆரம்பித்தது அல்லது உருவாக்குவதற்கு வந்து சீனாவோட வந்து முயற்சி செய்து வந்திருந்தது. அது வந்து சீனாவின் ஒரு தனிநபர் வந்து அந்த கால்வாயை வந்து தனிநபரோட சீனாவில் காணப்படுகின்ற ஒரு பணக்காரரோட அந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அது ரத்து செய்யப்பட்டு இப்போ மீண்டும் வந்து சீனாவோட வந்து அந்த திட்டத்துக்காக அந்த திட்டத்துக்காக வந்து பல முயற்சிகளை வந்து மேற்கொண்டு வருகின்றது. அதே போல வந்து இந்த மெக்சிகோவின் தரவழி பாதை வந்து இன்டர் ஓசியானிக் காரிடார் என்று சொல்லி அந்த தரவழி பாதைக்கான பேர் வந்து காணப்படுகின்றது. மெக்சிகோ என்ற தரவழி பாதை இன்டர் ஓசியானிக் காரிடார் என்ற பேர் வந்து இதுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. இது வந்து உலக வர்த்தக சூழல்ல பனாமா கால்வாய்க்கு மிகப்பெரிய மாற்றாக உருவெடுக்கும் ஒரு திட்டமாகவே கருதப்படுகின்றது. இது மெக்சிகோவின் தெற்கு பகுதியில் பசிபிக் பெருங்கடலையும் அட்லாண்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் மிக குறுகிய நிலப்பகுதியான தெவாண்டே பேக் நிலச்சந்தி வழியாக இது அமைக்கப்பட இருக்கின்றது. கிட்டத்தட்ட இது நீளம், இந்த தரவழி பாதை என்ற நீளம் வந்து 300 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
அடுத்தது வந்து இந்த இந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா பசிபிக் கரையில் இருக்கிற சலீனா குரூஸ் மற்றும் அட்லாண்டிக் கரையில் இருக்கின்ற கோர்சகோல் கோஸ் என்ற இரண்டு துறைமுகங்களை இணைக்கின்ற ஒரு செயற்பாட்டோட இது இணைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த திட்டத்தின் அம்சமாக வந்து இந்த ரயில் பாதை ஒன்றை அமைக்கிறது வந்து அதிநவீன இரட்டை ரயில் பாதையும் அதேபோல துறைமுகங்களை இணைக்கிற செயற்பாடுகளையும் மற்ற தொழில்துறை பூங்காக்களை அமைக்கிற செயற்பாடுகளாகவும் இது காணப்படுகின்றது. ஆஹ் இதில் 2023 டிசம்பரில் பயணிகள் போக்குவரத்து தொடங்கப்பட்டிருக்கின்றது. 2024-25ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு பிறகு முழுமையாக வந்து சரக்கு போக்குவரத்து ஆரம்பிப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. பனாமா கால்வாய் வறட்சி அல்லது நீர் பற்றாக்குறை வந்து இந்த ஆசியாவிலிருந்து அமெரிக்காவின் கிழக்கு கரைக்கு செல்லுகின்ற நிறுவனங்கள் மெக்சிகோவின் இந்த நிலப்பாதையை பயன்படுத்த தற்போது ஆரம்பித்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிகரகுவா கால்வாய் திட்டம். இந்த நிகரகுவா கால்வாய் திட்டம் வந்து சீனாவின் தொழில் அதிபருடைய ஒப்பந்தம் வந்து நிறைவு செய்யப்பட்டு தற்போது வந்து சீனா அரசாங்கத்தோட மீண்டும் ஆரம்பிக்கிறதுக்கான செயற்பாடுகளை வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. சீனா அரசோட நேரடியாக பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டிருக்கின்றது. சீன அரசாங்கத்தின் நேரடி முதலீட்டின் ஊடாக இந்த நிகரகுவா கால்வாய் திட்டம் வந்து ஆரம்பிக்க இருக்கின்றது. நிகரகுவா ஜனாதிபதி டேனியல் ஒர்டேகா வந்து இந்த முயற்சியில வந்து தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. இந்த திட்டத்தை பொறுத்தவரையில 278 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக காணப்படும். இது பனாமா கால்வாயை விட 3 மடங்கு பெரியதாக இந்த கால்வாய் அமையும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. பனாமா கால்வாயால கையாள முடியாத மிகப்பெரிய சரக்கு கப்பல்கள் எல்லாம் இதன் வழியாக செல்ல முடியும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. இது நிகரகுவா ஏரியின் வழியாக செல்வதற்கேற்ற வகையில் இந்த கால்வாய் இந்த பாதை வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அல்லது அமைக்கப்பட இருக்கின்றது. அமெரிக்காவுக்கு மிக அருகில சீனாவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு கால்வாய் வருவதை வந்து அமெரிக்கா தனது பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருதுவதோடு அதற்கு கடும் எதிர்ப்பையும் வந்து தெரிவித்து வருகின்றது. அதே போல வந்து நிகர்குவா ஏரி வந்து அமெரிக்காவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக வந்து தனி மனிதனின் உடலில் உள்ள இரத்த குழாய்களை ஒன்றாக இணைத்தால் அதன் நீளம் எவ்வளவு என்று சொல்லி ஒரு வினாவம் வந்து கடந்த காலத்தில் வினாவப்பட்டிருக்கின்றது. அதன் நீளம் வந்து 60,000 மைல்கள் அல்லது 96,500 கிலோமீட்டர்கள் நீளமாக கொண்டதாக காணப்படும். ஒரு மனிதனின் உடலில் காணப்படுகின்ற இரத்த குழாய்கள் அனைத்தையும் ஒன்றாக இணைக்கும் போது அதன் நீளம் வந்து 96,500 கிலோமீட்டர்கள் நீளத்தை கொண்டதாக காணப்படுகின்றது. இது வந்து பூமியின் சுற்றளவு 24,901 மைல்கள் பூமியின் சுற்றளவு. இந்த இரத்த குழாய்கள் என்ற இணைப்பின் ஊடாக அது பூமியை வந்து 2 முறை சுற்றி வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. பூமியின் சுற்றளவை போன்று 2 மடங்கு நீளமானதாக மனிதன் உடல்ல காணப்படுகின்ற இரத்த குழாய்கள் அனைத்தையும் இணைக்கும் போது பெறப்படுகின்ற நீளமாக சொல்லப்படுகின்றது. இந்த இரத்த குழாய்களில் மனிதன் காணப்படும் இரத்த குழாய்கள் 3 வகையான இரத்த குழாய்கள் காணப்படுகின்றன. ஒன்று தமனிகள், அடுத்தது நாளங்கள், அடுத்தது நுண்துளை குழாய்கள் என்று சொல்லி வந்து 3 விதமான குழாய்கள் வந்து இரத்த குழாய்கள் வந்து மனித உடலில் காணப்படுகின்றன. அடுத்தது வந்து இந்த 16ஆம் நூற்றாண்டுல சோதிட குறிப்பில் வந்து பிரசித்தி பெற்ற ஒரு பிரான்சிய ஜோதிடர் வந்து காணப்பட்டிருந்தார். அவர் வந்து
டாமஸ் என்று நோஸ்ட்ரடாமஸ் என்று சொல்லி அவருடைய பெயர் காணப்படுகின்றது. இவர் வந்து 1503 பிரான்ஸ்ல வந்து பிறந்தவர். இவர் ஒரு மருத்துவராகவும் வானியல் அறிஞராகவும் சோதரராகவும் காணப்பட்டார். இவர் எழுதிய நூல் வந்து அல்லது புத்தகம் வந்து 1555ஆம் ஆண்டு இவர் தீர்க்க தரிசனங்கள் என்ற புத்தகத்தை வந்து வெளியீடு செய்திருந்தார். எதிர்காலத்தை பற்றி 942 கவிதை நடையிலான கணிப்புகள் வந்து இந்த புத்தகத்திலே வந்து காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இது வந்து ஒரு விடுகதை போல மர்மமாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறார்கள். இவருடைய கடந்த கால எதிர்கூறல்ல நிகழ்ந்த நிகழ்வுகளாக வந்து லண்டன் மகா தீ விபத்து, நெப்போலியனின் எழுச்சி, அடால்ப் ஹிட்லரின் வருகை, இரண்டாம் உலகப் போர், அமெரிக்காவின் இரட்டை கோபுர தாக்குதல், அணுகுண்டு வெடிப்பு போன்ற விடயங்கள் இவரால் எதிர்கூறப்பட்ட நிகழ்வுகளாகவே சொல்லப்படுகின்றது. இவருடைய தற்போது வந்து 2026ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் இவருடைய எதிர்கூறல்கள் வந்து ஆய்வுக்குட்படுத்தப்படுகின்றது. பருவநிலை மாற்றம், விண்வெளி பயணங்கள் தொடர்பில் இவர் 500 ஆண்டுகளுக்கு முன்பே சில குறிப்புகள் எழுதி வைத்திருந்தார். அது தொடர்பான ஆய்வுகள் வந்து தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதேபோல வந்து பாஸ்க் பிரிவினவாத அமைப்பின் பெயர் வந்து இடிஏ. இது பாஸ்க் பிரிவினவாத அமைப்பின் பெயர் வந்து இடிஏ. உங்களுக்கு தெரியும், இந்த ஒசாமா பின் லேடன் வந்து சவுதி அரேபியா நாட்டை சேர்ந்தவர். இவர் இந்த அமெரிக்காவின் இரட்டை கோபுர தாக்குதலோடு தொடர்புடையவர். பாஸ்க் நாட்டில் காணப்படுகின்ற பிரிவினைவாத அமைப்பின் பேர் தான் இந்த இடிஏ என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இந்த இடிஏ வந்து 1959 தொடங்கப்பட்டது. பாஸ்க் தேசமும் சுதந்திரமும் என்ற பொருள்ல இந்த இடிஏ என்ற விளக்கம் வந்து காணப்படுகின்றது. இது வந்து ஸ்பெயின் நாட்டின் பிடியிலிருந்து ஒரு தனி நாடாக மலர்வது தான் அதன் நோக்கமாக வந்து கருதப்பட்டிருந்தது. பிறகு 2018 பிறகு அந்த அமைப்பு தன் செயற்பாடுகளை முழுமையாக நிறுத்தி இருக்கின்றது. தற்போது வந்து அந்த சிறையில் இருக்கிற ஆக்களை பிடிப்பதற்கானதாகவும் நமது கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காகவும் போராட்டங்களை நடத்தி வருகின்றது. அகிம்சை வழியான போராட்டங்களாக இது காணப்படுகின்றது. அதேபோல வந்து கிறிஸ்டோபர் கொலம்பஸ், இவர் வந்து இத்தாலி ஜெனோவா நகரை சேர்ந்தவராக இருக்கின்றார். இதில் கிறிஸ்டோபர் கொலம்பஸை பொறுத்தவரையில இது நீங்க கேள்விப்பட்ட விடயம். இவர் 1451 வந்து இத்தாலியின் ஜெனோவா குடியரசுல வந்து பிறந்தவர். உலக புகழ்பெற்ற பயணங்களுக்காக ஸ்பெயின் நாட்டின் உதவியை பெற்றதால இவர் ஒரு சிலரார் வந்து இவரை ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது. இவர் வந்து இந்தியாவுக்கான கடல் வழி பயணங்களை மேற்கொண்டிருந்தார். கொலம்பஸ் வந்து பூமி வந்து ஒரு உருண்டை அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை வெளியிட்டிருந்தார். அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் வந்து இந்த கொலம்பஸ் என்பவர் தான். 1492 தனது பயணத்தை தொடங்கி கொலம்பஸ் இந்தியாவை அடைந்து விட்டதாக நினைத்து கொண்டு அமெரிக்காவை வந்து தற்போது வந்து பகாமாஸ் என அழைக்கப்படுகின்ற தீவு கூட்டங்களுக்கு சென்று அங்கு வாழ்ந்த மக்கள் இந்தியர்கள் என கருதி சிறப்பு இந்தியர்கள் என்று சொல்லி அவர்களை சிறப்பாக அழைத்திருந்தார். இவர் வந்து அமெரிக்காவை கண்டுபிடித்த ஒரு கண்டுபிடிப்பாளராக சொல்லப்படுகின்றது. அடுத்தது வந்து பல நாடுகளில் கொண்டாடப்பட்டு வருகின்ற கொலம்பஸ் தினம் வந்து தற்போது பூர்வ குடிமக்கள் தினம் என்ற பெயரில் மாற்றப்பட்டு வருவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது வந்து அர்த்த சாஸ்திரம் என்ற புத்தகத்தை எழுதியவர் வந்து கௌடில்யர் அல்லது சாணக்கியர் என்ற பெயர் கொண்டழைக்கப்படுகின்றார். இவர் வந்து அர்த்த சாஸ்திரம் என்ற புத்தகத்தை எழுதிய நூலாசிரியர் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது.
உலகின் கடல் பகுதிகளில் மிக ஆழமான இடத்தின் பெயர் வந்து மரியானா அகழி என அழைக்கப்படுகிறது. உலகின் கடல் பகுதியில் மிக ஆழமான இடத்தின் பெயர் வந்து மரியானா அகழி என அழைக்கப்படுகின்றது. இது பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியில் பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு அருகில் உள்ள மரியானா தீவுகளுக்கு கிழக்கே அமைந்துள்ளபடியால் இது ஒரு நிலா வடிவிலான பள்ளமாக அமைந்திருக்கின்றது. இதன் ஆழம் வந்து 11,034 மீட்டர்கள் அல்லது 36,201 அடிகள் என சொல்லப்படுகின்றது. உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை தலகுகளாக இந்த பள்ளத்தில் தூக்கி போட்டால் கூட அதன் உச்சிக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. எவரெஸ்ட் சிகரத்தின் நீளம் வந்து 8,800 அல்லது உயரம் வந்து 8,848 மீட்டராக அது காணப்படுகின்றது. தற்போது வந்து அதன் ஆழத்தை அளப்பதற்காக வந்து நீர்மூழ்கி கப்பல் ஊடாக சென்று ஆய்வுகளை வந்து மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோல வந்து கடல் மட்டத்திலிருந்து 1000 மீட்டருக்கு கீழே வெளிச்சம் இருக்காது என சொல்லப்படுகின்றது. அதன் காரணமாக இந்த இடம் வந்து அர்த்த ராத்திரி மண்டலம் என அழைக்கப்படுகின்றது. இந்த இடம் வந்து அர்த்த ராத்திரி மண்டலம் என அழைக்கப்படுகின்றது. ஆப்கானிஸ்தானின் கபூல் நகரத்துக்கும் பாகிஸ்தானில் உள்ள பெசாவர் நகரத்துக்கும் இடையே அமைந்துள்ள பாகிஸ்தான் எல்லையில் அமைந்திருக்கின்ற கணவாயின் பெயர் வந்து கைபர் கணவாய். கைபர் கணவாய். சுயஸ் கால்வாய் திறக்கப்பட்ட ஆண்டு 1869 சுயஸ் கால்வாய் வந்து திறக்கப்பட்டது. இது வந்து எகிப்து நாட்டில் அமைந்திருக்கின்றது. மத்தியதர கடலையும் செங்கடலையும் இணைக்கின்ற கால்வாய் வந்து இந்த சுயஸ் கால்வாய் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு வருவதற்கான மிக குறைந்த அல்லது தூரத்தை வந்து குறைப்பதற்கான ஒரு கால்வாயாக இது அமைகின்றது. ஆபிரிய கண்டத்தை முழுமையாக சுற்றாமல் கால்வாய் ஊடாக பயணம் செய்வது வந்து கிட்டத்தட்ட 7,000 கிலோமீட்டர் வரை குறைவாக அமைகின்றது. இது வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பெர்டினாட் டி லெசப்ஸ் என்பவர் வந்து இந்த திட்டத்தினை வந்து முன்னெடுத்து சென்றிருந்தார். இவர் ஒரு பொறியியலாளர். 1859 தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள்ல வந்து இது கட்ட முடிக்கப்பட்டு 1869 அதிகாரபூர்வமாக கப்பல் போக்குவரத்துக்காக திறந்து வைக்கப்பட்டது. இது வந்து 1956 எகிப்து ஜனாதிபதி வந்து எகிப்து நாட்டுக்கு சொந்தமானது என்று சொல்லி தேசியமயமாக்கி இருந்தார். அதேபோல 2021 இந்த எவர் கிவின் என்ற கப்பல் வந்து தரை தட்டி முடங்கிய அந்த கால்வாய் முடங்கிய சந்தர்ப்ப நிலை பின்னர் 2024-25 காலப்பகுதியில் இந்த கால்வாய் வந்து அகலப்படுத்தப்பட்டு வருகின்றது. இறுதியாக உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் நடைபெற்ற நாடு வந்து 2022 கட்டார் நாட்டில் வந்து நடைபெற்றது. அரபு நாடு ஒன்று நடத்தப்பட்ட முதலாவது உலக கிண்ண போட்டியாக இது கருதப்படுகின்றது. அடுத்த உலக கால்பந்து போட்டி வந்து 2026 அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய 3 நாடுகளும் இணைந்து இந்த போட்டியை 2026 ஜூன் மாதம் அளவில் நடாத்த இருக்கின்றது. இது வந்து 48 அணிகள் பங்கு பெற்றுகின்ற ஒரு போட்டியாக கருதப்படுகின்றது. இது தொடர்பான மேலதிகமான விடயங்கள் முன்னர் பகிரப்பட்டிருக்கின்ற காணொலிகளையும் காணப்படுகின்றது. நீங்கள் அதனை பார்வையிட முடியும்.
அடுத்தது வந்து வியாழன் கிரகத்துக்கு தனியான ஒரு சூரிய குடும்பம் உள்ளதென கண்டுபிடித்தவர் வந்து கலிலியோ கலிலி. அஹ் அடுத்ததாக இந்த நவீன வானியலின் தந்தை எனவும் தந்தை எனவும் இவர் அழைக்கப்படுகின்றார். நவீன வானியலின் தந்தை எனவும் இவர் அழைக்கப்படுகின்றார். அஹ் 1610 ஆண்டுல தான் உருவாக்கிய தொலைநோக்கியை பயன்படுத்தி அஹ் இந்த வியாழனை சுற்றி வந்து ஒரு சூரிய குடும்பம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடித்திருந்தார். 2026 ஆண்டை பொறுத்தவரையில அஹ் வியாழன் கிரகத்தை ஆய்வு செய்கிறதுக்கு அனுப்பப்பட்ட விண்கலம் வந்து யூஸ் விண்கலம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. வியாழன் கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக 2026 25 காலப்பகுதியில் அனுப்பப்பட்ட விண்கலம் வந்து யூஸ் விண்கலம். அஹ் இது வந்து தற்போது வந்து வியாழன் கிரகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இது இந்த நோக்கம் வந்து நிலவில் உயிரினங்கள் வாழ சாத்தியமான நிலத்தடி பெருங்கடல்கள் உள்ளனவா என்பதை ஆய்வு செய்வது தொடர்பானதாக அமைய இருக்கின்றது. இது இந்த நோக்கம். அடுத்தது சர்வதேச நீதிமன்றத்தில் உப தலைவர் பதவியை வகித்த இலங்கையர் வந்து ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீர்கள், கிறிஸ்டோபர் வீரமந்திரி. இவர் வந்து சர்வதேச நீதிமன்றத்தில் உபதலைவர் பதவியை வந்து வகித்திருந்தார். 1997 முதல் 2000 ஆண்டு வரை நீதிமன்றத்தின் உபதலைவராக பதவி வகித்திருந்தார் சர்வதேச நீதிமன்றத்துக்கு. இவர் 1991 ஆண்டு சர்வதேச நீதிமன்றத்தின் நீதி அரசராக செயற்பட்டிருந்தார் அல்லது இணைந்திருந்தார். இவர் வந்து 2007 ஆண்டுல மாற்று நோபல் பரிசு என்று அழைக்கப்படுகின்ற ரைட் லைஃப் லீகோட் அவார்ட் வந்து இவருக்கு வழங்கப்பட்டது. ரைட் லைஃப் லீகோட் அவார்ட் வந்து இவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதே போல இலங்கையின் மிக உயரிய விருதான ஸ்ரீலங்கா விமானிய விருதையும் வந்து இவர் பெற்றிருக்கின்றார். அடுத்தது வந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் தினம் வந்து டிசம்பர் 10 கொண்டாடப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை தினம் வந்து டிசம்பர் 10 கொண்டாடப்படுகின்றது. 1948 ஆண்டு டிசம்பர் 10 தேதி ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையால் உலகளாவிய மனித உரிமைகள் சான்றுரை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அன்றைய தினம் வந்து மனித உரிமை தினமாக வந்து பிரகடனப்படுத்தப்பட்டது. அதே போல வந்து புளுட்டோ கோள் வந்து சூரியனை சுற்றி வருவதற்கு எத்தனை பூமி வருடங்கள் எடுக்கின்றன? 248 வருடங்கள் வந்து எடுக்கின்றன. அடுத்தது 1982 ஆண்டு ஐக்கிய நாடுகளின் கடல் சம்பந்தமான உடன்படிக்கை வந்து உடன்படிக்கை 3 கைச்சாத்திடப்பட்டிருந்தது. 1848 ஆண்டு இலங்கையில பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியாளர்களுக்கு எதிராக நடைபெற்ற புரட்சிக்காக தலைமை தாங்கியவர் வந்து வீரபுரன் அப்பு கொங்காலேகோ டை கொங்காலோகோ கொங்காலேகோ பண்டா என்பவரும் வந்து வீரபுரன் அப்பு மற்றும் கொங்காலேகோ பண்டா என்பவர் வந்து தலைமை தாங்கியிருந்தனர் இந்த 1848 ஆண்டு புரட்சிக்காக. அதே போல வந்து ஐக்கிய நாடுகள் கடல் சம்பந்தமான உடன்படிக்கை 3 வந்து இந்த கடல் எல்லைகள், சர்வதேச கடல் எல்லைகள் தொடர்பான விடயங்களுக்காகவும் கடல் வளங்களை பாதுகாப்பதற்கான ஒப்பந்தமாகவும் 1982 ஆண்டு உருவாக்கப்பட்டிருந்தது.
மனித உரிமைகளுக்கான ஐரோப்பிய நீதிமன்றம் வந்து பிரான்ஸ் நாட்டின் ஸ்டார்பர்க் என்ற நகரில் வந்து அமைந்திருக்கின்றது. மனித உரிமைகளுக்கான ஐரோப்பிய நீதிமன்றம் வந்து பிரான்ஸ் நாட்டின் ஸ்டார்பர்க் என்ற நகரில் வந்து அமைந்திருக்கின்றது. இது 1951ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. ஐரோப்பிய மனித உரிமைகள் உடன்படிக்கையின்படி உடன்படிக்கை கீழ் வந்து இது செயற்படுகின்றது. ஆஹ் இதுல ஒரு நாட்டின் அரசாங்கம் தனது அடிப்படை உரிமையை மீறுவதாக கருதினால் இந்த நீதிமன்றத்துல வந்து முறையிட முடியும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. மனிதனின் கைகளில் வந்து நடுவிரல் வந்து மிக விரைவாக வளர்ச்சி அடைகின்றது. அதே போல 1959 கியூபாவின் சர்வாதிகாரியாக இருந்தவர் வந்து புல்யன்சியோ பாடிஸ்டா என்று வந்து அஹ், என்றவர் வந்து சர்வாதிகாரியாக காணப்பட்டார். அவர் வந்து போராட்டத்தினூடாக விரட்டப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. உலக அணுக்கொள்கையை வந்து அபிவிருத்தி செய்தவர் வந்து ஜோன் டால்டன். உலக அணுக்கொள்கையை வந்து அபிவிருத்தி செய்தவர் வந்து அஹ், டோன் டால்டன். மிருக அமைப்புகளில் எப்பொழுதுமே காணப்படாத ஆனால் தாவரங்களில் விசேடமாக அவற்றின் உயிரணுக்களில் காணப்படுகின்ற ஒரு வகை பொருள் வந்து குளோரோவில் அல்லது பச்சியம் என சொல்லப்படுகின்றது. குளோரோவில் அல்லது பச்சியம் என அழைக்கப்படுகின்றது. இலங்கையின் மிக நீளமான நதி வந்து மகாவலி நதி 335 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டதாக காணப்படுகின்றது. இது வந்து மத்திய மலைநாட்டின் கட்டன் சமவெளியில் இருந்து ஆரம்பித்து திருகோணமலை கடல்ல அதாவது கொட்டியாரக்குடாவில் வந்து கலக்கின்றது. இலங்கையின் மிக நீளமான நதியாக கருதப்படுகின்றது அல்லது அமைகின்றது. இலங்கையை கடைசியாக ஆண்ட மன்னன் வந்து நாயக்கர் வம்சத்தை சேர்ந்தவர். இலங்கையை கடைசியாக ஆண்ட மன்னர் வந்து நாயக்கர் வம்சத்தை சேர்ந்தவர். இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் ஊடாக அல்லது இந்த மகாவலி நதியின் குறுக்கே வந்து விக்டோரியா, ரந்தனிகல, கொத்மல போன்ற அணைக்கட்டுகள் கட்டப்பட்டு அவை விவசாயம் மற்றும் மின்சார தேவைக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன. கட்டுராட்சியத்தை இறுதியாக ஆண்ட மன்னன் வந்து ஸ்ரீ விக்ரம ராயசிங்கன். இவர் வந்து இலங்கையை ஆண்ட கடைசி மன்னனாக கருதப்படுகின்றார். 1798 முதல் 1815 வரை இவர் இலங்கையை ஆட்சி செய்த இறுதி மன்னனாக கருதப்படுகின்றார். கண்டி ஒப்பந்தம் 1815ஆம் ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி கையெழுத்திடப்பட்டது. இதன்போது வந்து இந்த ஒப்பந்தத்துல ஸ்ரீ விக்ரம ராயசிங்கன் இந்தியாவின் ஒப்பந்தத்தின் பின்னர் இந்தியாவின் வேலூர் கோட்டைக்கு வந்து நாடு கடத்தப்பட்டிருந்தார். இவரும் கைது செய்யப்பட்ட நிலையில வந்து இந்த ஒப்பந்தத்துல கையொப்பமிட்டிருந்தார். இதேவேளை வந்து ஆசியாவின் முதல் நோபல் பரிசு வெற்றியாளராக ரவீந்திரநாத் தாகூர் வந்து இலக்கியத்துக்காக நோபல் பரிசு பெற்றிருந்தார். இவர் வந்து 1913ஆம் ஆண்டு இந்த நோபல் பரிசினை பெற்றிருந்தார். நோபல் பரிசினை பெற்ற முதல் ஆசிய நாட்டை சேர்ந்தவரும் முதல் ஐரோப்பியர் அல்லாதவரும் என்ற பெருமை வந்து இந்த ரவீந்திரநாத் தாகூர் காணப்படுகின்றது. இவர் வந்து இந்தியாவின் தேசிய கீதத்தை இயற்றியதுடன் பங்களாதேஷ் நாட்டின் தேசிய கீதத்தை இயற்றியவராக அமையப்படுகின்றார். உலகில் இருக்கின்ற 2 நாடுகளுக்கு தேசிய கீதத்தை இயற்றிய பெருமைக்குரிய நபர் ஒரே ஒரு நபர் வந்து இந்த ரவீந்திரநாத் தாகூர் காணப்படுகின்றார். இவர் 2 நாடுகளுக்கான தேசிய கீதத்தை இயற்றியிருந்தார். இலங்கையின் தேசிய கீதத்தை இயற்றிய ஆனந்த சமரகோன் வந்து இந்த ரவீந்திரநாத் தாகூரின் சாந்தி நிகேதனத்துல வந்து பயின்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
அடுத்தது சாக் அமைப்பு. இது வந்து 1985ஆம் ஆண்டு இந்த சாக் அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்தது வந்து பொன்சாய் என்ற முறையில் சிறிய மரங்களை உருவாக்கும் நாடு வந்து ஆரம்பத்தில் இது சீனா வந்து மேற்கொண்டு வந்தது. ஆனால் இப்ப அதிகமாக அதை வந்து ஜப்பான் வந்து பின்பற்றி வருகின்றது. சாக் அமைப்பை பொறுத்தவரையில உறுப்பு நாடுகள் வந்து 8 நாடுகள் காணப்படுகிறது. இறுதியாக இணைந்து கொண்ட நாடு ஆப்கானிஸ்தான் வந்து இறுதியாக இணைந்திருந்தது. 2007ஆம் ஆண்டு இணைந்திருந்தது. சாக் அமைப்பின் தலைமையகம் வந்து நேபாளத்தின் தலைநகரான காட்மாண்டுவில் வந்து காணப்படுகிறது. இந்த சாக் அமைப்பின் பல்கலைக்கழகம் வந்து இந்தியாவின் புதுடில்லியில வந்து அமைந்திருக்கின்றது. அதேபோல சாக் அமைப்பின் கலாச்சார மையம் வந்து இலங்கையில அமைந்திருக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்ள வேணும். காற்றில் கார்பன் டை ஆக்சைடு அளவை தடுக்கும் காரணி வந்து காடுகள் அல்லது தாவரங்கள் வந்து காற்றில கார்பன் டை ஆக்சைடு கலப்பதை வந்து அதாவது அளவை வந்து தடுப்பதில் பிரதான வகிக்கின்றது. அதே போல வந்து 2026 வந்து நிகர பூச்சிய உமிழ்வு என்ற இலக்கை அடைய உலக நாடுகள் தீவிரமாக முயன்று வருகின்றன. இது வந்து ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாநாடு கோப் மாநாட்டில் வந்து இந்த இயற்கையான காடுகளை மீண்டும் உருவாக்குவதனூடாக இத்திட்டத்தை வந்து மேற்கொள்ள முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தது வந்து கேன்ஸ் திரைப்பட விழா 1930களில் உலகின் மிக முக்கியமான திரைப்பட விழா வந்து இத்தாலியில நடக்கும். இது வந்து வெனிஸ் திரைப்பட விழாவாகும். இது 1938 ஹிட்லரின் நாஜி பிரச்சார படங்களுக்கு ஆதரவாக காணப்பட்டிருந்தது. இதற்கு எதிராக வந்து 1939 ஒரு விழா வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அந்த விழா வந்து 2ஆம் உலக போர் ஆரம்பமானதால் விழா தொடங்கப்பட்ட முதல் நாளே அது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் 1946ஆம் ஆண்டு போர் முடிவுக்கு வந்த பின்னர் முதல் கேன்ஸ் சர்வதேச திரைப்பட விழா வந்து வெற்றிகரமாக தொடங்கப்பட்டது. பிரான்சின் தெற்கு பகுதியில் உள்ள அழகான கடற்கரை நகரமான கேன்ஸ் இது ஆரம்பத்தில் ஒரு சுற்றுலா ஈர்ப்பாகவும் உலக நாடுகளிடையான நட்புரை வழக்கு முறையாக காணப்பட்டது. அதனை அடிப்படையாக இந்த கேம்ஸ் திரைப்பட விழா சர்வதேச திரைப்பட விழா வந்து ஆரம்பிக்கப்பட்டது. மிக உயரிய விருதான பாம்டி ஓர் அறிமுகப்படுத்தப்பட்டது 1955ஆம் ஆண்டு கேன்ஸ் திரைப்பட விழாவில் மிக உயரிய விருதான பாம்டி ஓர் அறிமுகப்படுத்தப்பட்டது. 2025ஆம் ஆண்டு 78வது கேன்ஸ் திரைப்பட விழா வந்து நடைபெற்றது. இதில் நடுவர் குழுவின் தலைவராக வந்து உலக புகழ்பெற்ற பிரெஞ்சு நடிகை ஜீலியட் பினோச் என்பவர் வந்து தலைமை தாங்கியிருந்தார். பாம்டியோர் விருது அதாவது கேன்ஸ் திரைப்பட விழாவின் உயரிய விருதான பாம்டியோர் விருது வந்து ஈரானிய இயக்குனர் ஜாபர் என்பவருக்கு வந்து என்பவருக்கு வழங்க வைக்கப்பட்டது. இதுல வந்து இட் வாஸ் ஜஸ்ட் அண்ட் ஆக்சிடென்ட் என்ற திரைப்படம் வந்து மிக உயரிய விருதான பாம்டியோர் விருதினை வந்து பெற்றிருந்தது. ஈரானிய இயக்குனர் ஜாபர் பனாகியின் இயக்கத்துல வந்து இது வெளியிடப்பட்டிருந்தது. சிறப்பு விருதாக வந்து ஹாலிவுட் ஜாம்பவான் ராபர்ட் டி நிரோ அவர்களுக்கு வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து வழங்கப்பட்டது. 79வது கேஸ் திரைப்பட விழா வந்து 2026ஆம் ஆண்டு மே மாதம் அளவில் நடைபெற இருக்கின்றது. இது வந்து நிராஜ் கைவானின் கோம்பவுண்ட் போன்ற படங்கள் உலகளவில் முன்னணி வகிக்கின்ற இயக்குநர்கள் இந்த படைப்புகள் வந்து இங்கே திரையிடப்பட எதிர்பார்க்கப்படுகிறது 2026ஆம் ஆண்டு அளவில்.
2025ஆம் ஆண்டு இலங்கையை சேர்ந்த சுமித்ரா பீரிஸ் இயக்கிய கிகனு லமயி என்ற திரைப்படம் வந்து மறுசீரமைக்கப்பட்டு, இது ஒரு பழைய திரைப்படம் மறுசீரமைக்கப்பட்டு 2025ஆம் ஆண்டு கேம்ஸ் திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டதும் வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். தற்போது சூரிய தொகுதியில அதிகப்படியான துணைக்கோள்களை கொண்ட கோளாக வந்து சனி காணப்படுகின்றது. இது வந்து 2026ஆம் ஆண்டு தரவுக்கு அமைவாக 146 துணைக்கோள்களை கொண்டுள்ளது. வியாழன் வந்து 95 துணைக்கோளை கொண்டதாக காணப்படுகின்றது. புதன் மற்றும் வெள்ளி ஆகிய கோள்களுக்கு துணைக்கோள்கள் கிடையாது. பூமியை பொறுத்தவரையில் ஒரே ஒரு துணைக்கோளை கொண்டதாக இந்த துணைக்கோள் காணப்படுகிறது. செவ்வாய் வந்து 2 துணைக்கோள்களை கொண்டதாக அமைந்தது. சனிக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் வந்து டைட்டன். சனிக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோளாக வந்து டைட்டன் காணப்படுகிறது. வியாழன் வியாழனின் துணைக்கோள் சூரிய தொகுதியிலேயே வந்து மிகப்பெரிய துணைக்கோளாகவும் இதுவே என கருதப்படுகின்றது. காணிமீட் இது வந்து வியாழனுடைய மிகப்பெரிய துணைக்கோளாக இருப்பதோடு சூரிய தொகுதியிலேயே மிகப்பெரிய துணைக்கோளாகவும் இது அழைக்கப்படுகின்றது. வியாழனை வந்து ஜூபிட்டர் எனவும் அழைக்கப்படுகின்றது. தாய்வான் வந்து அல்ல தாய்வானின் பழைய பெயர் வந்து பார்மோசா. பார்மோசா என தாய்வான் வந்து அழைக்கப்பட்டிருந்தது. இது வந்து 16ஆம் நூற்றாண்டுல 1542ஆம் ஆண்டுல போர்த்துகேயர் வந்து இந்த பேரை வந்து லத்தீன் மொழியில அழகான தீவு அப்படி என்ற பெயரோட பேரை வந்து சூட்டியிருந்தார்கள். இது வந்து பழைய பெயராக வந்து பெற்றுகின்றது. தற்போது வந்து இது ஒரு அதிகாரபூர்வமாக வந்து சீனாவின் குடியுரிமையை கொண்ட இல்லை சீனா குறித்தான ஒரு நாடாக வந்து கருதப்படுகின்றது. சீனா தாய்வானை வந்து தனது நாட்டின் ஒரு பகுதி என்று சொல்லி உரிமை கூறுகின்றது. ஆனால் தாய்வான் வந்து தன்னை ஒரு சுதந்திர நாடாக கருதுகின்றது. இது வந்து 2024-25 காலப்பகுதியில் காணப்படுகிறது. தாய்வானுக்கு ஆதரவாக வந்து அமெரிக்கா வந்து செயல்படுகின்றது. தாய்வானில் மிகவும் இது வந்து தாய்வானில் வந்து உற்பத்தி உலக பொருளாதாரத்துக்கு மிகவும் முக்கியமான இந்த செமி கண்டக்டர் உற்பத்தி வந்து அங்கே அதிகமானதாக காணப்படுகிறது. அதனால் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த நாடு வந்து அமைகின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கத்துவத்தை கோருகின்ற பிரதான முஸ்லீம் நாடாக வந்து துருக்கி நாடு காணப்படுகின்றது. இந்த துருக்கி நாடு வந்து 1999 ஒரு வேட்பாளர் நாடாக அங்கீகரிக்கப்பட்டது. இந்த கலாச்சாரம் இந்த பண்பாடுகள் வேறுபட்டு காணப்படுறதாலையும் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைகிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. அது மாதிரி ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகள், அதே போல வந்து மதம் மற்றும் கலாச்சார வேறுபாடுகள், சைப்ரஸ் தீவு தொடர்பான மோதல் துருக்கியின் ஐரோப்பிய இணைவுக்கு வந்து தடையாக காணப்படுகின்றது. துருக்கியின் சட்டத்திட்டங்கள் மற்றும் மனித உரிமை நிலவரங்கள் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் சட்டத்துக்கு இல்லை என்று சொல்லியும் அந்த இணைவு வந்து பிற்போடப்பட்டு வருகின்றது. அடுத்து வந்து காது கேட்காத நிலை ஏற்பட்ட பின்பும் சங்கீத தொகுப்பில் தொடர்ந்து ஈடுபட்டிருந்த உலக பிரசித்தி பெற்ற இசைவாணர் வந்து லூட்விக் வான் பித்து தேவன் என்று சொல்லப்படுகின்றது. அது லூட்விக் வான் பீத்தேவன் என அழைக்கப்படுகின்றார். பீத்தேவன் என அழைக்கப்படுகின்றார். இலங்கையில் குற்றவியல் சட்ட நடவடிக்கையின் ஜூரி முறையை அறிமுகப்படுத்திய ஆங்கில ஆளுநர் வந்து அலெக்சாண்டர் ஜோன்ஸ்டன் என்பவர் வந்து ஜூரி முறையை அறிமுகப்படுத்திய ஆங்கில ஆளுநராக காணப்படுகின்றார். அதேவேளை வந்து
1945ஆம் ஆண்டு கிரோ கிரோசிமா, நாகசாகி ஆகிய இரு நகரங்களில் அணுகுண்டுகளை போட அதிகாரமளித்த அமெரிக்க ஜனாதிபதி வந்து ஹாரி எஸ் ட்ரூட்மன். ஹாரி எஸ் ட்ரூட்மன் வந்து இந்த அணுகுண்டுகளை வீசுவதற்கான அதிகாரத்தை வந்து அளித்திருந்தார். நீரின் கொதிநிலையை பொறுத்தவரையில் இது வந்து 212 ஃபர்னைட் ஃபர்னைட்டாக காணப்படுகின்றது. 1989 கொல்லப்பட்ட முறிந்த பனை நூலை எழுதிய மனித உரிமை ஆர்வலர் வந்து கலாநிதி ரயனி திரானகம என்பவர் வந்து இந்த முறிந்த பனை எனும் நூலை எழுதியிருந்தவர், தலைப்பிலான நூலை எழுதியிருந்தவர். நிறைவேற்ற அதிகாரமுள்ள ஆலோசனை குழு முறையை முன்மொழிந்த இலங்கை அரசியல் சீர்திருத்தம் வந்து டொனமோர் அரசியல் சீர்திருத்தம். நிறைவேற்ற அதிகாரமுள்ள ஆலோசனை குழு முறையை முன்மொழிந்த இலங்கை அரசியல் சீர்திருத்தமாக டொனமோர் அரசியல் சீர்திருத்தம் காணப்படுகின்றது. இலங்கையில் வந்து பிரதம நீதியரசராக பணியாற்றிய முதலாவது இலங்கையர் வந்து சேர் எட்வர்ட் ஜேதிலக் என்பவர் வந்து இலங்கையின் முதலாவது பிரதம நீதியரசர் இலங்கையராக வந்து காணப்பட்டார். இலங்கையின் பிரதான நீதியரசராக. சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் ஸ்தாபகராக வந்து கென்ரி டியூனனட் என்பவர் வந்து காணப்படுகின்றார். டியூனனட் என்பவர் வந்து சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் ஸ்தாபகராக வந்து காணப்படுகின்றார். உலக சுற்றாடல் தினம் வந்து அல்லது சூழல் தினம் வந்து ஜூன் 5ஆம் தேதி வந்து ஒரு வருடம் நினைவு கூறப்பட அனுஷ்டிக்கப்படுகின்றது. உலகின் நீண்ட நதியாக வந்து நைல் நதி வந்து 6650 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டதாக காணப்படுகின்றது. பிலிப்பைன்ஸை பொறுத்தவரையில பிலிப்பைன்ஸ் குடியரசு வந்து கிட்டத்தட்ட 7641 தீவுகளை வந்து தன்னகத்தை கொண்டுள்ளது. 7641 தீவுகளை வந்து தன்னகத்தை கொண்டுள்ளது. அடுத்தது வந்து பிரெஞ்சு புரட்சியின் போது தகர்க்கப்பட்ட புகழ்பெற்ற சிறைக்கூடம் வந்து பாஸ்டில் 1968 நோபல் பரிசுல புதிதாக இணைக்கப்பட்ட துறை பொருளாதார அறிவியல் துறை அல்லது பொருளாதார அறிவியல் துறை வந்து நோபல் பரிசில் இணைக்கப்பட்டது வந்து 1968ஆம் ஆண்டு ஆகும். மியன்மார் நாட்டின் தற்போதைய தலைநகரம் வந்து நெபிடா. மியன்மார் நாட்டின் தற்போதைய தலைநகரம் வந்து நெபிடாவ் என்பது அமைந்திருக்கின்றது. தற்போதைய தலைநகரம் வந்து நெபிடா. அடுத்தது மெக்னா காட்டா உடன்படிக்கை வந்து கிறிஸ்துவின் 1215ஆம் ஆண்டு கையெழுத்திடப்பட்டிருந்தது அல்லது உடன்படிக்கை வந்து உருவாக்கப்பட்டிருந்தது. ரக்பி உதைபந்தாட்ட அணியில வந்து ஒரு அணியில 15 வீரர்கள் வந்து விளையாட்டில் பங்கு பெற்றுவார்கள். அடுத்தது வந்து ரஸ்கோல்னிக்கோவ் என்ற பாத்திரம் வந்து எந்த நாவலில் இடம்பெறுகின்றது? ரஷ்யா நாட்டின் குற்றமும் தண்டனையும் என்ற நாவல்ல வந்து காணப்படுகின்றது. மக்னா காட்டா உடன்படிக்கை பொறுத்தவரையில் இது ஒரு மகா சாசனம் என அழைக்கப்படுகின்றது. இது லத்தீன் மொழியில மகா சாசனம் என அழைக்கப்படுகின்றது. உலக ஜனநாயக வரலாற்றில் மிக முக்கிய ஆவணமாக இது கருதப்படுகின்றது. 1215ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வந்து கையெழுத்தப்பட்டது. இங்கிலாந்தின் தேம்ஸ் நதிக்கரையில் உள்ள ரன்னி மீட் என்ற இடத்துல வந்து இது உருவானது. இதுல வந்து இங்கிலாந்து ஜான் மன்னர் வந்து அவருக்கு எதிராக கிளர்ந்திருந்த பிரபுக்களுக்கும் இடையே இந்த ஒப்பந்தம் வந்து கைச்சாத்திடப்பட்டது அல்லது உடன்பாடு எட்டப்பட்டது என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அடுத்தது 2025ஆம் ஆண்டுக்கான பீவா சிறந்த கால்பந்து வீரர் விருதுகள் அல்லது பீவா கால்பந்து விருதுகள் 2025 தொடர்பான விடயங்கள். சிறந்த ஆடவர் கால்பந்து வீரராக உஸ்மான் டெம்பேலா என்பவர் வந்து தெரிவு செய்யப்பட்டிருந்தார். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த
பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் என்ற கிளப்புக்காக விளையாடுகின்ற ஒரு வீரராக காணப்படுகின்றார். இவர் வந்து 2024-25 சீசனில் வந்து இந்த பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் என்ற கிளப்புக்காக விளையாடி சாம்பியன் லீக் கோப்பையை வெல்வதற்கு முக்கிய காரணமாக இருந்ததால சிறந்த வீரராக 2025ஆம் ஆண்டில் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். சிறந்த மகளிர் கால்பந்து வீரராக வந்து ஐதானா பொன்மதி என்பவர் வந்து தெரிவு செய்யப்பட்டிருந்தார். ஸ்பெயின் நாட்டின் வீராங்கனை. பார்சிலோனா கிளப்புக்காக வந்து இவர் விளையாடி இருக்கின்றார். இவர் தொடர்ந்து 2023-24-25 காலப்பகுதியில் சிறந்த வீராங்கனைக்கான விருதை வந்து தட்டி சென்றிருக்கின்றார். அதே போல வந்து சிறந்த ஆடவர் பயிற்சியாளர் வந்து லூயிஸ் என்ரிக். இவர் வந்து பாரிஸ் செயின்ட் ஜேர்மன் என்ற கிளப்பின் பயிற்சியாளராக காணப்படுகின்றார். சிறந்த மகளிர் பயிற்சியாளர் வந்து சரீனா பிக்மேன் என்பவர் இங்கிலாந்து நாட்டின் மகளிர் அணியின் பயிற்சியாளராக காணப்படுகின்றார். சிறந்த ஆடவர் கோல் கீப்பர் வந்து ஜியான் லூகி டொனாருமா என்பவர் வந்து சிறந்த ஆடவர் கோல் கீப்பராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அடுத்தது சிறந்த கோலுக்கான விருது புஸ்காஸ் விருது சாண்டியோகோ மாண்டியல் என்பவர் வந்து புஸ்காஸ் விருது சிறந்த கோலுக்கான விருதினை வந்து பெற்றிருந்தார். அடுத்தது ரக்பி கால்பந்து விளையாட்டு போட்டியை பொறுத்தவரையில் ஏற்கனவே கூறியிருந்தேன். ஒரு அணியில வந்து உலக அளவில் நடைபெறுகின்ற மிகவும் பிரபலமான வடிவம் அல்லது ரக்பி யூனியன் போட்டிகளில் வந்து 15 வீரர்கள் வந்து விளையாடுவார்கள். அதேபோல ரக்பி லீக் போட்டிகளில் வந்து 13 வீரர்கள் வந்து விளையாடுவார்கள். அதேபோல ஒலிம்பிக் போட்டிகளில் நடைபெறுகின்ற ரக்பி விளையாட்டுகளில் வந்து 7 வீரர்கள் மட்டுமே அங்கு விளையாடுவதாக காணப்படுவார்கள். இந்த ரக்பி விளையாட்டின் காலப்பகுதி 40 நிமிடங்களை கொண்ட 2 காலப்பகுதிகள் வந்து வழங்கப்படுறதாக அமையும். தற்போது வந்து 2025-26 காலப்பகுதியில் ரக்பி விளையாட்டின் உலக சாம்பியனாக வந்து தென்னாப்பிரிக்கா காணப்படுகின்றது. இவை வந்து தற்போதைய உலகக்கோப்பை வெற்றியாளராக காணப்படுகின்றார்கள். அடுத்த உலகக்கோப்பை உலகக்கோப்பை வந்து 2027ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடைபெற இருக்கின்றது. அடுத்த ரக்பி உலகக்கோப்பை வந்து 2027ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடைபெற இருக்கின்றது. அடுத்தது மகளிர் உலகக்கோப்பை வந்து 2025ஆம் ஆண்டு இங்கிலாந்து மகளிர் ரக்பி உலகக்கோப்பையில் மிகவும் பிரமாண்டமாக நடைபெற்றிருந்தது. அடுத்தது வந்து ரஷ்ய நாட்டின் நாவல் குற்றமும் தண்டனையும் என்ற நாவலின் ஆசிரியர் அல்லது நாவலை எழுதியவர் வந்து பியோதர் தைஸ்தயோவ்ஸ்கி என்பவர் வந்து இந்த நாவலை வந்து எழுதியிருந்தார். அடுத்தது 2025ஆம் ஆண்டு உலகில வந்து இயற்கை அனர்த்தங்கள் பாரிய அளவிலான சூறாவளிகள் என்ற தாக்கங்கள் உருவாகி இருந்தது. 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அளவில் டித்பா சூறாவளி இலங்கை மற்றும் தென்னிந்திய பகுதிகளை வந்து தாக்கியிருந்தது. இலங்கையை பொறுத்தவரை 2004ஆம் ஆண்டு சுனாமிக்கு பிறகு இலங்கையில் ஏற்பட்ட மிக மோசமான இயற்கை அனர்த்தமாக வந்து இந்த டித்பா சூறாவளியின் தாக்கம் காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழந்தனர். ஏனையோர் காணாமல் போயிருந்தார்கள். காணாமல் போன அனைவரும் வந்து இறந்ததாகவே கருதப்பட்டனர். கிட்டத்தட்ட நிலப்பரப்பின் 20% பகுதி வந்து 1.1 மில்லியன் ஹெக்டேர் வெள்ளத்தில் மூழ்கி இருந்தது. சுமார் 1.6 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த டித்பா புயல் என பெயர் வைத்தது வந்து ஏமன் நாட்டில் வந்து இந்த பெயரை வந்து பிரித்திருந்தது. ஏமன் நாட்டில் காணப்படுகின்ற ஒரு ஏரியின் பெயராக இந்த டித்பா புயல் வந்து அல்லது இந்த பேர் வந்து டித்பா புயலுக்கு வந்து சூட்டப்பட்டிருந்தது. அடுத்தது வந்து அட்லாண்டிக் பிராந்தியத்தில் வந்து
அல்லது அட்லாண்டிக் பெருங்கடல்ல வந்து 2025ஆம் ஆண்டு உருவான மிக வலிமையான சூறாவளி வந்து மெலிசா. மெலிசா சூறாவளி. இது ஒரு புயலாக உருவெடுத்து ஜெமேக்கா நாட்டின் வரலாற்றிலேயே நிலத்தை தாக்கிய மிக வலிமையான சூறாவளியாக இது கருதப்படுகிறது. இந்த சூறாவளியின் காற்றின் வேகம் வந்து மணிக்கு 298 கிலோமீட்டராக காணப்பட்டது. ஜமேக்கா, கியூபா மற்றும் கைட்டி ஆகிய நாடுகளில் சுமார் $48 பில்லியன் தொடக்கம் 48 தொடக்கம் $52 பில்லியன் வரையிலான பெருமளவிலான சேதத்தை ஏற்படுத்தியது என்று சொல்லி கணிப்பிடப்பட்டிருக்கின்றது. அடுத்தது சென்யார் புயல். இது தென்கிழக்கு ஆசியாவில் நவம்பர் டிசம்பர் காலப்பகுதி 2025 இந்தோனேசியா, மலேசியா மற்றும் தாய்லாந்து பகுதிகளை தாக்கியதாக மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது வந்து நிலச்சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக சுமார் 2100 பேர் வந்து உயிரிழந்ததாக சொல்லப்படுகின்றது. 19.8 பில்லியன் $19 இழப்புகள் ஏற்பட்டதாக மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. அடுத்தது வந்து வோல்டயர் மற்றும் கருத்து சுதந்திரம். நீ சொல்வதை நான் மறுக்கிறேன், ஆனால் அதை செய்வதற்கான உமது உரிமையை நான் எனது மரணம் வரையும் காப்பாற்றுவேன் என்ற புகழ்பெற்ற வாசகம் வந்து ஜனநாயகத்தின் அடிப்படை தூணாக கருதப்படுகின்றது. வோல்டயர் வந்து இவருடைய இயற்பெயர் வந்து பிரான்சுவா மேரி ஆருவேட். பிரான்சுவா மேரி ஆருவேட். இவருடைய இயற்பெயர் வந்து பிரான்சுவா மேரி ஆருவேட். இவருடைய புனைப்பெயராகத்தான் இந்த வோல்டயர் என்ற பெயர் வந்து காணப்படுகின்றது. இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். 1694 தொடக்கம் 1778 வரையான காலப்பகுதியில் வாழ்ந்தவர். இவர் புகழ்பெற்ற எழுத்தாளரும் தத்துவ யானி, அதேபோல வரலாற்று ஆசிரியர். ஐரோப்பாவின் அறிவொளி காலம் உருவாவதற்கு மிக முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தவர் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. இவர் வந்து கருத்து சுதந்திரம், மத சகிப்புத்தன்மை, அரசாங்க விமர்சனம் போன்றவற்றை தனது முக்கிய கொள்கையாக வந்து கொண்டிருந்தவர். அடுத்தது இலங்கை சுதந்திர போராட்ட வரலாற்றில் கலந்து கொண்ட பொன்னம்பலம் சகோதரர்கள். இது வந்து சேர்பொன் ராமநாதன், சேர்பொன் அருணாசலம் போன்ற ஆகிய இருவரும் வந்து இந்த சகோதரர்களாக வந்து கலந்து கொண்டிருந்தார்கள் இலங்கை போராட்ட வரலாற்றிலே. அடுத்தது வந்து கொலம்பியா நாட்டின் தலைநகரம். கொலம்பியா நாட்டின் தலைநகரமாக போகொட்டா காணப்படுகின்றது. கொலம்பியா நாட்டின் தலைநகரம். தென் அமெரிக்கா கண்டத்தின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கின்ற ஒரு நாடாக இது காணப்படுகின்றது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2640 மீட்டர் உயரத்தில் இந்த நாடு காணப்படுகின்றது. இது உலகின் மிக உயர்ந்த இடங்களில் அமைந்துள்ள இந்த நாடல்ல இந்த தலைநகரம் வந்து காணப்படுகின்றது. கடல் மட்டத்திலிருந்து 2640 மீட்டர் உயரத்தில் இந்த தலைநகரம் காணப்படுகின்றது. இது உலகின் மிக உயர்ந்த இடங்களில் அமைந்துள்ள தலைநகரங்கள்ல ஒன்றாக கருதப்படுகின்றது. இது வந்து தென் அமெரிக்காவின் எதென்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது. இங்கு காணப்படுகின்ற நூலகங்கள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் கலாச்சார மையங்கள் காரணமாக தென் அமெரிக்காவின் எதென்ஸ் என்ற பெயர்ல வந்து இந்த கொலம்பியா நாடு வந்து அழைக்கப்படுகின்றது. கொலம்பியா உலகின் மிகச்சிறந்த கோப்பி உற்பத்தி செய்யும் நாடுகள்ல ஒன்றாகவும், மரகதம் உற்பத்தியில் உலக அளவில் முன்னணியில் உள்ள நாடாகவும் காணப்படுகின்றது. உலகிலேயே அதிக பல்லுயிர் பெருக்கம் கொண்ட 2வது நாடு இந்த கொலம்பியா நாடாக காணப்படுகின்றது. புகழ்பெற்ற பாடகி சகீரா மற்றும் நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர் கேப்ரியல் கார்சியோ மார்க்வேஸ் ஆகியோர் வந்து கொலம்பியா நாட்டை சேர்ந்தவர்களாக காணப்படுகின்றனர். அடுத்த வத்திக்கான் நகரம். இது வந்து இந்த பரப்பளவு வந்து 0.44 சதுர கிலோமீட்டர். உலகின் மிகச்சிறிய நாடு அப்படின்னு சொல்லி இது சொல்லப்படுகின்றது. இதன் பரப்பளவு அளவிலும் உலகின் மக்கள் தொகை அளவிலும் வந்து மிகச்சிறிய நாடாக வந்து வத்திக்கான் நகரம் வந்து காணப்படுகின்றது. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான பாப்பரசர் அவர்களால் ஆளப்படுகின்ற ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு நாடாகவும்
ரோம் நகரின் தலைநகரான சாரி இத்தாலி நாட்டின் தலைநகரான ரோம் நகருக்குள்ள ஒரு தனி நாடாக வந்து இது அமைந்திருக்கின்றது. அதேபோல தலைநகரை பொறுத்தவரையில 2025ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து தமது தலைநகரங்களை மாற்றிய நாடுகளாக அஹ், முதன்மையான இடத்துல வந்து இந்தோனேசியா வந்து காணப்படுகின்றது. இந்தோனேசியாவின் தலைநகரம் வந்து ஜகார்த்தாவாக காணப்பட்டது. அது வந்து தற்போது 2025ஆம் ஆண்டிலிருந்து பழைய தலைநகரமாக ஜகார்த்தாவும் புதிய தலைநகரமாக நுசந்தரா நகரம் வந்து காணப்படுகின்றது. ஆஹ் ஜகார்த்தா வந்து உலகில் மிக மிக வேகமாக நீரில் மூழ்கி வரும் நகரங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. அதன் காரணமாக தலைநகரம் வந்து 2025ஆம் ஆண்டு மாற்றப்பட்டு இந்தோனேசியாவின் புதிய தலைநகரமாக நுசந்தரா என்ற தலைநகரம் வந்து காணப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டளவில் பெரும்பாலான அரசு அலுவலகங்கள் நுசந்தரா நகருக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. இது வந்து போர்னியோ தீவு எனவும் அழைக்கப்படுகின்றது. புதிய தலைநகரம் ஆக செயல்பட தொடங்கி இருக்கின்றது. அடுத்தது எகிப்து. கெய்ரோவிலிருந்து எகிப்தின் தலைநகர் வந்து கெய்ரோவிலிருந்து புதிய நிர்வாக தலைநகரத்துக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. புதிய நிர்வாக தலைநகரத்தின் உத்தியோகபூர்வ பெயர் வந்து இதுவரை சூட்டப்படவில்லை அல்லது அறிவிக்கப்படவில்லை. அது தற்போது புதிய நிர்வாக நகரம் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றது. கெய்ரோவின் மக்கள் நெருக்கடியை குறைக்கிறதுக்காகவும் நவீன தொழில்நுட்ப வசதிக்கூடிய ஒரு நிர்வாக மையத்தை உருவாக்குவதற்காகவும் இது வந்து மாற்றப்பட்டிருக்கின்றது புதிய தலைநகரமாக. அடுத்தது வந்து ஆப்பிரிக்கா நாடான எக்குவோடேரியல் கினியா நாடும் வந்து தனது தலைநகரை வந்து மாற்றும் பணியில ஈடுபட்டிருக்கின்றது. பழைய தலைநகரம் வந்து மலபோ, புதிய தலைநகரமாக சியூடாட் டி லாபாஸ் சியூடாட் டி லாபாஸ் நகரம் வந்து புதிய தலைநகரமாகவும் மாற்றப்பட்டிருக்கின்றது. நாட்டின் பிரதான நிலப்பரப்பின் பாதுகாப்பு மற்றும் மையமான ஒரு இடத்தில் நிர்வாகத்தை அமைப்பதற்கான தீர்மானமாக இது எடுக்கப்பட்டிருக்கின்றது. முக்கிய நாடுகள் என்ற தலைநகரம் என்று சொல்லும்போது இலங்கையை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் ஸ்ரீஜெயவர்த்தனபுர கோட்டை, அதேபோல இந்தியா புதுடில்லி, கொழும்பு வந்து தற்போதும் வந்து இலங்கையில வர்த்தக தலைநகராக வந்து காணப்படுகின்றது. உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாட்டின் நிர்வாக மையமாக இந்த புதுடில்லி தலைநகரம் வந்து காணப்படுகின்றது. அதே மாதிரி சீனாவின் தலைநகரம் வந்து பெய்ஜிங். 2025 பொருளாதார ரீதியாக பெரும் மாற்றங்களை சந்தித்த நாடு. ஜப்பான் தலைநகரம் வந்து டோக்கியோ. உலகின் அதிக பாதுகாப்பான மற்ற நகரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்தோனேசியா நுசந்தரா ஜகார்த்தாவிலிருந்து 2025 மாற்றப்பட்ட புதிய தலைநகராக வந்து அமைகின்றது. ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தமல்ல ஐக்கிய ராச்சியம் தலைநகரம் வந்து லண்டன். தேம்ஸ் நதிக்கரையில் அமைந்துள்ள உலக நிதி மையமாகவும் இது சொல்லப்படுகிறது. அடுத்த பிரான்ஸ் நாட்டின் தலைநகரம் பாரிஸ். 2024 ஒலிம்பிக் போட்டிகளுக்கு பிறகு சுற்றுலா பயணிகளின் வரத்து வந்து அதிகரித்து காணப்படுகின்றது பிரான்ஸ் பாரிஸ் நகரத்தில். அடுத்த ஜெர்மனி நாட்டின் தலைநகரமாக வந்து பெர்லின் காணப்படுகின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கிய அரசியல் தளமாகவும் இது அமைகின்றது. உக்ரைன் நாட்டின் தலைநகரம் வந்து கீவ். 2026 உலக அரசியலில் மிக முக்கிய கவனம் செலுத்தும் நகரமாக இது அமைய இருக்கின்றது. அடுத்த இத்தாலி நாட்டின் தலைநகரமாக ரோம் வரலாற்று சிறப்புமிக்க சின்னங்களை கொண்ட நித்திய நகரமாக இது அழைக்கப்படுகின்றது. அடுத்ததாக வந்து அமெரிக்கா வாஷிங்டன், கனடா ஒட்டாவோ, பிரேசிலியா, எகிப்து புதிய நிர்வாக தலைநகரம், தென்னாப்பிரிக்கா வந்து பிரிட்டோரியா தலைநகரத்தை வந்து கொண்டிருக்கின்றது. பிரிட்டோரியா வந்து தென்னாப்பிரிக்கா வந்து நிர்வாக தலைநகரமாக சொல்லப்படுகின்றது. தென்னாப்பிரிக்கா வந்து உலகிலேயே 3 தலைநகரங்களை கொண்ட ஒரே ஒரு நாடாக வந்து இந்த தென்னாப்பிரிக்கா நாடு காணப்படுகின்றது. அடுத்தது வந்து தென்னாப்பிரிக்கான்ற 3 தலைநகரங்களை பொறுத்தவரையில பிரிட்டோரியா நிர்வாக தலைநகரம், கேப் டவுன் சட்டமன்ற தலைநகரம்,
நாடாளுமன்றம் கேப் டவுனில் அமைந்திருக்கின்றது. அடுத்த புளூம் ஃபொய்னன், இது வந்து நீதித்துறை தலைநகரமாக உச்ச நீதிமன்றம் இங்கு அமைந்திருக்கின்றது. இலங்கையும் வந்து இரண்டு தலைநகரங்கள் இருப்பதாகவே சொல்லப்படுகின்றது. ஒன்று வர்த்தக தலைநகரமாக கொழும்பும், நிர்வாக தலைநகரமாக ஸ்ரீ ஏவர்த்தனபுர கோட்டையும் வந்து இலங்கையில காணப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. மலேசியாவின் தலைநகரம் வந்து கோலாலம்பூர். மலேசியாவின் புதிய நவீன நிர்வாக மையமாக புத் புத்ரா ஜியா ஜியா என்ற நகரம் வந்து புத்ரா ஜியா என்ற நகரம் வந்து நிர்வாக மையமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அடுத்தது நெதர்லாந்து ஆம்ஸ்டார்ம் தலைநகரம் அலத்தா கேக் என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்தது இந்த ஆம்ஸ்டாம் என்றது வந்து அரசியலமைப்பு தலைநகரமாக கருதப்படுகின்றது. அடுத்த போலிவியா லா லாவாஸ் சுக்ரே லாவாஸ் சுக்ரே வந்து சுக்ரே அரசியலமைப்பு தலைநகரமாக லாபாஸ் நிர்வாக மையமாகவும் காணப்படுகின்றது. பெனின் அது போர்டோ நோவோ கொட்டோனு என்ற நகரம் வந்து காணப்படுகின்றது. இதில் அதிகாரபூர்வ தலைநகரம் வந்து கொட்டோனு நிர்வாக மையமாக காணப்படுகின்றது. அடுத்தது மனித மற்றும் பிரஜைகளுக்கான உரிமைகளுக்கான பிரகடனம் வந்து 1989ஆம் ஆண்டு பிரான்சின் தேசிய அரசியல் நிர்ணய சபையால் அங்கீகரிக்கப்பட்டது. அடுத்தது வந்து இந்த பிரகடனம் வந்து மூன்று முக்கிய முழக்கங்களை அடிப்படையாக கொண்டு சுதந்திரம், சமத்துவம், சகோதர சகோதரத்துவம் போன்ற மூன்று அடிப்படை முழக்கங்களை கொண்டதாக இந்த பிரகடனம் வந்து அடுத்தது 2025ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றவர்கள் பட்டியலையும் ஒரு ஒரு தடவை பார்வையிடுங்கள். இது ஏற்கனவே ஒரு காணொலியிலே இது தொடர்பான விரிவான தகவல் வந்து உங்களுக்கு பகிரப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில வந்து அமைதிக்கான நோபல் பரிசு வந்து மரியா கொரினா மச்சாடோ வெனிசுவேலா நாட்டின் எதிர்கட்சி தலைவி வந்து ஜனநாயக உரிமைகளுக்காகவும் சர்வதேசத்துக்கு எதிராகவும் அவரது தன்னலமற்ற போராட்டத்துக்காக இது வழங்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் ஜோயல் மோகிர், பிலிப் அகியோன், பீட்டர் கோவி போன்றவர்களுக்கு வந்து இந்த பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் ஆக்கபூர்வமான அழிவு மூலம் பொருளாதார வளர்ச்சியை எவ்வாறு ஏற்படுகின்றது என்பதை விளக்கியதற்காக இந்த விருது கிடைக்கப்பெற்றிருந்தது. அடுத்தது இலக்கியத்துறையை பொறுத்தவரையில லாஸ்லோ கிராஸ்னா கோர்கா நவீன உலகில் பேரழிவுகளுக்கு மத்தியில் கலையின் வலிமையை உணர்த்தும் அவரது தொலைநோக்கு படைப்புகளுக்காக இலக்கியத்துக்கான நோபல் பரிசினை வந்து லாஸ்லோ கிராஸ்னா கோர்கா என்பவர் வந்து பெற்றிருக்கின்றார். அடுத்தது வேதியியல் துறையை பொறுத்தவரையில் சுசுமு கிடகாவா, ரிச்சர்ட் ராப்சன், ஓமர் எம் ஜாகி ஆகியோர் வந்து வேதியியல் துறைக்காக வந்து இந்த நோபல் பரிசினை பெற்றிருக்கின்றார்கள். உலோக கரிம கட்டமைப்புகள் உருவாக்கியமைக்காக இந்த பரிசு வந்து நோபல் பரிசு வந்து பெறப்படுகின்றது. அதே மாதிரி இயற்பியலை பொறுத்தவரையில ஜான் கிளார்க், மைக்கேல் எச் டேவோரேட், ஜோன் எம் மார்டினஸ் ஆகியோர் வந்து இயற்பியல் துறைக்காக வந்து மின் சுற்றுகளில் குவாண்டம் மெக்கானிக்கல் டன்னலிங் மற்றும் ஆற்றல் அளவீடு குறித்த கண்டுபிடிப்புக்காக இந்த விருதுகள் வந்து வழங்கி வைக்கப்பட்டது. அடுத்தது காதி நீதிமன்றம். இது வந்து இலங்கையில் வசிக்கும் முஸ்லிம் குடும்பங்களின் குடும்ப விவகாரங்களை கையாளுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு நீதித்துறை காதி நீதிமன்றம்
1951ஆம் ஆண்டின் முஸ்லிம் விவகார மற்றும் விவாகரத்து சட்டம் மூலம் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது. முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர்களின் திருமணம், விவாகரத்து, மகர், மணக்கொடை மற்றும் பராமரிப்பு செலவு போன்ற விடயங்களை விசாரிக்கும் பிரத்யோக அதிகாரம் இந்த நீதிமன்றங்களுக்கு காணப்படுகின்றது. அடுத்தது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இது இந்தியாவின் பிரதமர் ஜவஹர்லால் நேரு என்பவரால் எழுதப்பட்ட ஒரு நூல். 1942 தொடக்கம் 1945 வரை சுதந்திர இந்தியாவின் முதலாவது பிரதமராக பண்டிட் ஜவஹர்லால் நேரு வந்தவர்கள் காணப்படுகின்றார்கள். அடுத்தது 2025ஆம் ஆண்டு உலகளவில் ஏற்பட்ட மிகப்பெரிய இயற்கை அனர்த்தமாக ஆசியாவின் மகா வெள்ளம் மற்றும் திக்தா புயலை குறிப்பிட முடியும். இலங்கையின் வடக்கு மற்றும் வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களில் வரலாறு வெள்ளத்தில் மூழ்கியிருந்தன. சுமார் 1.1 மில்லியன் ஹெக்டேர் விவசாய நிலங்கள் நாசமாக இருந்தன. 600க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் காணப்பட்டு சொல்லப்படுகிறது. அடுத்தது மெலிசா சூறாவளி அட்லாண்டிக் பிராந்தியம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியன் தீவுகளை அச்சுறுத்திய இந்த சூறாவளி 2025 மிக சக்தி வாய்ந்த சூறாவளியாக கருதப்படுகின்றது. பொருளாதார இழப்பு பொறுத்தவரை ஜமைக்கா மற்றும் கியூபா நாடுகளில் சுமார் $52 பில்லியன் சேதத்தை ஏற்படுத்தியது என்று சொல்லி மதிப்பிடப்பட்டிருக்கிறது. பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கம் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அளவில் பிலிப்பைன்ஸ் நாட்டின் மிண்டானாவோ தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் மற்றொரு பேரிடராக அமைந்தது. ரிக்டர் அளவில் 7.9 பதிவாகியிருந்தது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து சிறிய அளவிலான சுனாமி அலைகள் ஏற்பட்டன. சுமார் 1100க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. அடுத்தது சாக்கமைப்பு தொடர்பான குறித்த விரிவான தகவல்கள். இது நிறுவப்பட்ட ஆண்டு சொல்லியிருந்தேன். இதன் தலைமையகம் நேபாளம் காட்மாண்டுவில் காணப்படுகின்றது. முக்கியமான விடிய பிறப்புகள் அதில் ஏற்கனவே நான் உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். நீங்கள் அதனை பார்வையிட முடியும். அடுத்தது இந்த காணொலியானது இத்தோடு இது ஒரு தொகுதி ஒன்றாக நிறைவு செய்யப்படுகின்றது. மிகுதி காணொளி அடுத்த காணொலியாக மீதி விடயங்கள் திறந்த பல்கலைக்கழகத்தின் கடந்த கால வினாத்தாள் தொடர்பான கலந்துரையாடலாக அடுத்த காணொலி 2வது தொகுப்பாக வெளிவர இருக்கின்றது. எமது சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்து உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்து கொள்வோம். நன்றி.